வணக்கம். இது வழக்கு. $30,000 விலை பேசப்பட்ட 4வது குழந்தை. குழந்தை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சரி, அதனால 2வது குழந்தை பெற்றேன். இந்த மாதிரி வீடு வசதி தானே அதுவும் கொடுத்துட்டேன். அப்புறம் 3வது குழந்தை அது மாதிரி தான் ஆச்சு. 4வது குழந்தை பிறக்கும்போது போலீஸ்காரங்க வந்து என்ன பிடிச்சாங்க. உல்லாசத்திற்காக எல்லை மீறிய தந்தை. மஞ்சு தொண்டு நிறுவனம் ஒன்றில் தன் குழந்தையுடன் தங்கியிருக்கும் மஞ்சுவை அவ்வப்போது பதட்டம் பாடாய்ப்படுத்துகிறது. மழலை மாறாத தன் பச்சிளம் குழந்தையை யாராவது பறித்து சென்று விடுவார்களோ என்ற கவலைதான் அவருக்கு. ஆம், இவருக்கு இதற்கு முன்பு பிறந்த 3 குழந்தைகளும் விற்கப்பட்டு விட்டன. இந்த குழந்தையும் விற்பனை செய்யப்பட இருந்ததுதான். அதிர்ஷ்டவசமாக தப்பி பிழைத்து விட்டது. ஆனால் முன்பு 3 குழந்தைகளையும் விற்பனை செய்தது தனது கணவனே என்பதால் இந்த 4வது குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. கடந்த வாரம் சென்னையை உலுக்கிய பரபரப்பு சம்பவங்களில் ஒன்று பிரேம்ராஜ் என்பவரின் கைது சம்பவம். ஏற்கனவே 3 குழந்தைகளை விற்றுவிட்டு 4வது குழந்தையை விற்க முயன்ற காரணத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரேம்ராஜ். தொண்டு நிறுவனத்தில் வசிக்கும் மஞ்சுவின் கணவர்தான் இந்த பிரேம்ராஜ். பிரேம்ராஜ் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். 2007ஆம் ஆண்டு மஞ்சுவை 2வதாக திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் சோகம் என்னவென்றால் இவர்கள் வசிப்பதற்கு வீடு இல்லை. நடைபாதையில் வசிக்கும் எத்தனையோ மக்களுடன் இவர்களும் படுத்து உறங்கி குடும்பம் நடத்தி வந்திருக்கின்றனர். அப்படி நடைபாதையில் வசித்த போது பிறந்த முதல் குழந்தை பிரேம்ராஜால் விற்கப்பட்டது. அதனால சரி வளர்க்க முடியலன்ட்டு குழந்தை 4 குழந்தை பிறந்து இறந்தது. 5வது குழந்தை பிறந்துட்டு எல்லாம் வீட்டுல சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துச்சுட்டு பையனு. அதே சரி நாங்களும் ரோட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்க்கறதுக்கு முடியல, எங்க போய் வளர்க்க போறோம் அப்படின்னு வச்சிருந்தோம். அப்புறம் எங்க வீட்டுக்கார தான் அவங்க அந்த குழந்தைய அந்த வாங்கி போனாங்களே அந்த அண்ணா கிட்ட பேசினாங்க. இந்த குழந்தைய இருக்கும், உங்களுக்கு வீடு வளர்க்கல இல்ல, அதனால நீங்க வளர்த்துக்கோங்கன்ட்டு அப்படின்னு சொன்னாரு. பிரேம்ராஜுக்கு முதல் குழந்தையை விற்றதில் 5000 ரூபாய் கிடைத்துள்ளது. அதாவது குழந்தையின் எதிர்காலம் குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை என்பது மட்டுமன்றி 5000 ரூபாய் வருமானமும் வந்தது அவரை ரொம்பவே யோசிக்க வைத்துள்ளது. 1 வருடம் கழித்து 2வது குழந்தை பிறந்தபோது தனது திட்டத்தை செயல்படுத்திவிட்டார் பிரேம்ராஜ். 2வது குழந்தை வந்து 50,000 அது வந்து எனக்கு தெரியாது. காசு அவங்க வந்து எங்க அம்மா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 5,000 ரூபாய் தான் அவங்க 5,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் காசு வேணாலும் சொல்லிட்டேன். குழந்தை மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல. அப்புறம் நானும் எங்க கிட்ட சைன் போட்டதுல மொத்த காசு அவ்வளவு செலவு பண்ணது. நான் ₹1 செலவு பண்ணதுல. நமக்கு வீடு வாசல் எதுவும் இல்லாத போது குழந்தைகளை பார்க்க முடியாது என்று மஞ்சுவை அவ்வப்போது சமாதானம் செய்துள்ளார் பிரேம்ராஜ். அது மட்டுமன்றி மஞ்சு சமாதானமாக மறுத்த போதெல்லாம் அடியும் உதையும் அவரை சமாதானப்படுத்திவிட்டன. இப்படித்தான் 3வது குழந்தையும் விற்கப்பட்டது. 3வது குழந்தை வந்து ஐநாவரம். அது ஐநாவரம் தான் தெரியும், ஆனா வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் தெரியாது. அது வந்து அதுவும் அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தை பெற்றுக்கும் போது அட்மிட் ஒரு அர்த்தம் இல்லை சொல்லி அட்மிட் பண்ணாங்க. உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஹாஸ்பிட்டல் அங்கேயே தங்கியிருந்தோம். இப்ப வந்து குச்சிட்டு வந்து அடிப்பாரு. அப்ப என்ன சொன்னாங்க, அந்த அக்கா தீபா, அந்த அக்கா பேரு, அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது அவங்க பேர் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி முன்னாடி வளர்க்க முடியலன்னா உங்ககிட்ட குத்துரு, எங்களுக்கு ஒருத்தர் குழந்தை இல்ல அவங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போனாங்க. முதல் குழந்தை 5000, 2வது குழந்தை 50,000, 3வது குழந்தை 50,000.
பிரேம்ராஜ் தனது குழந்தைகளை விற்று சம்பாதித்த தொகைதான் மேலே சொன்னது. மஞ்சு வருடா வருடம் குழந்தை பெறுவதும் பின்பு யாரிடமாவது அதை கொடுத்துவிட்டு தனிமரமாக நிற்பதும் தொடர்ந்தது. கடைசியாக 4வது குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் இந்த முறை பிரேம்ராஜ் குழந்தையை விற்க ஏற்பாடு செய்தது சைல்டு ஹெல்ப்லைனுக்கு தகவல் சென்றுவிட்டது. செப்டம்பர் மாதம் கடைசி வாக்குல எங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சு என்கிற பெண் வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆயிருக்குது. அவங்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைய விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதனால அந்த குழந்தைய நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுக்கு ஒரு தொலைபேசியின் மூலம் ஒரு தகவல் வந்தது. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில நாங்க கேஎம்சிக்கு போய் முதல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி டீனை கான்டாக்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி மஞ்சு என்ற அந்த பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்திருந்தது. அவங்களோட அட்ரஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ் எடுத்து நாங்க போய் பார்க்கும்போது அவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து பொய்யான தகவல். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தினாங்க டீன். அப்ப நம்ம அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி டீனை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தை அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து அங்கிருந்து உள்ள கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயும் நாங்க அவங்கள பாதுகாப்பா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வச்சிருந்தோம். பிறந்த குழந்தையினால தாயை விட்டு பிரிக்க கூடாதுங்கிறதுனால தாயோடு சேர்த்து கொண்டு வந்து சைல்ட் வெல்ஃபேர் குழந்தைகள் நல குழுமம் முன்னாடி முன்னிலைப்படுத்தணும். குழந்தையுடன் தொண்டு நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டார் மஞ்சு. கடந்த வருடம் அக்டோபர் மாசம் குழந்தைகள் நல குழுமத்திலிருந்து ஒரு கிளைண்ட் ரெஃபர் பண்ணாங்க. அவங்க பேர் மஞ்சு. அவங்க ஒரு சின்ன குழந்தையோட கூட எங்க பாதுகாப்பு இல்லத்துக்கு அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அந்த ரெஃபரல் லெட்டர்ல என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய முன்னாடி 3 குழந்தைகள் போல அவங்க வந்து அந்த குழந்தைகளை வந்து வித்துட்டாங்க. இந்த 4வது குழந்தைய விற்க முயற்சி பண்ண பொழுது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை மீட்டு எங்க இடத்துல அனுப்புனாங்கிற தகவலோட தான் அவங்க வந்தாங்க. வரும்போது ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அந்த ரொம்ப பேரஞ்ச மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் வந்தாங்க. குழந்தைகளை விற்றதாக பிரேம்ராஜை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் 8 மாதமாக அவர் தலைமறைவாகிவிட்டார். இந்த நிலையில்தான் கடந்த வாரம் வீட்டிற்கு வந்த பிரேம்ராஜ் தனது மனைவி குழந்தைகளை பார்க்க வேண்டும், அவர்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என கூறியுள்ளார். இதையடுத்து உடனடியாக அவரை சுற்றி வளைத்து விட்டது காவல்துறை. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய மனைவி என் குழந்தைய நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அக்கா உஷாராகி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த வழக்கு சம்பந்தமான காரியங்கள் தெரிஞ்சதுனால அவங்க நேரம் எங்க நிறுவனத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க உடனே டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணி உடனே எங்க பணியாளர்கள் அவருடைய விவரத்தையே சொல்லாம எழும்பூர் காவல் நிலையத்தில் அவரை கொண்டு போய் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம். காவல்துறையின் கிடுக்குப்பிடி விசாரணையில் குழந்தைகளை யார் யாருக்கு கொடுத்தேன் என்ற தகவல்களை சொல்லிவிட்டார் பிரேம்ராஜ். ஒரு குழந்தைய போலீஸ்காரங்க இட்டு வந்தாங்க. நாங்க போய் வீடு காட்டணும் வில்லிவாக்கத்துல சென்ட்ரல் பேக் சைட்ல காட்டினாங்க. நாங்க காட்டினோடனே அந்த குழந்தை வந்து இப்ப 2 வயசு ஆகுது. அதுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால பேச சரியா வரமாட்டேது. இதில் கொடுமை என்னவென்றால், பிள்ளை விற்ற பணத்தை வைத்து அவர் வேறு பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார் என்பதுதான். ஆமா இருந்தது. அது வந்து பாதியில இருந்தது. அதாவது நான் வந்து எங்க அக்காவோட ஃப்ரெண்டு, அவங்க அக்கா ஃப்ரெண்டு வந்து என்னால தான் பார்க்க மாட்டேன்ட்டு நான் பேசுனாலும் அவரும் அப்படி பேசினாரு. ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க காசு வாங்கி தங்கி ஆசிருந்தோம். அந்த தங்கி ஆகும் போது அப்ப வந்து அவர் வந்து இந்த தொடர்பு வச்சுருந்தாரு. எனக்கே தெரியாது. தற்போது மஞ்சுவின் முதல் குழந்தை வேலூரிலும், 2வது குழந்தை வில்லிவாக்கத்திலும், 3வது குழந்தை அயனாவரத்திலும் வளர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகளை மீட்பதற்கு அல்லது சட்டப்பூர்வ தத்து கொடுத்தலுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லங்கள், இப்படி இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது பெண்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லங்கள், பாதுகாப்பான சட்டங்கள், இந்த மாதிரி உதவிகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மஞ்சு எங்க பாதுகாப்பு இல்லத்துல இருக்கிறதுனால இப்போ அவளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கு. தன்னுடைய குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், நானும் நல்லா படிக்க வைக்கணும், நானும் நல்லா முன்னாடியே தெரியாம போயிருச்சு, அந்த குழந்தைகள் எல்லாம் நான் கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னும் இதை பத்தின விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்துல ரொம்ப இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் நிறைய பேர் வந்து
குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எடுத்து கொடுக்கறது, ஒரு முறையான தத்து எடுக்கிறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. நிறைய பேருக்கு இது வந்து முறையா அரசாங்கத்துல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் தெரியாது. அதனால இந்த மாதிரி இனிமேலாவது வருங்காலத்துல முறையான விதத்துல தான் வந்து குழந்தைகளை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஏன்னா முறை இல்லாமல் கொடுத்தா அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன, எப்படி போறாங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. எல்லாம் சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கை மஞ்சுவிற்கு இருந்தாலும் உறுதி செய்ய முடியாத ஒரு கவலை மஞ்சுவை வாக்கி வருகிறது. அது தற்போது அவருடன் இருக்கும் குழந்தையின் மனநலம் பற்றியது. வில்லிவாக்கத்துல சேர்ந்து பேக் சைட்ல காட்டினாங்க. நாங்க காட்டினோடனே அந்த குழந்தை வந்து இப்ப 2.5 வயசு ஆகுது. அதுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அன்னைக்கு குழந்தை மனசே கேட்கல. குழந்தை இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆகுமான பக்குன்னு தெரியும். அந்த குழந்தைங்க மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால சரி இந்த குழந்தையும் அது மாதிரிதான் உடம்பு இதுவாகுது. அது பயமா இருக்கு. மஞ்சுவின் பயம் இப்போது நம்மையும் தொற்றிக் கொண்டு விட்டது. ஆண்டு டிசம்பர் 21 திருப்பூர் முருங்கப்பாளையத்தில் கொலையாகி கிடந்தார் முன்னாள் டாஸ்மாக் அதிகாரியான மருதையன். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை உடனே சாட்சியங்களை சேகரித்தது. தடயங்களை காட்டிக் கொடுக்க முனைப்பு காட்டியது மோப்பனாய். காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து மருதையனை கொன்றது யார் என்பதை கண்டுபிடிக்க முயன்றது. ஆனால் இந்த மர்மம் 6 மாத காலமாக விலகவே இல்லை. இந்த நிலையில் மருதையன் வசித்து வந்த முருகப்பாளையம் கடந்த வாரம் பரபரப்புடன் காணப்பட்டது. திடீரென அங்கே காவல்துறை குவிக்கப்பட்டது. மக்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாமல் பதைவதைத்து நின்றனர். அப்போது காவல்துறையினர் கணேஷ்குமார், முருகன் என 2 பேரை அழைத்து வந்தனர். நடந்து வந்த அவர்கள் இருவரும் திடீரென இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து வந்தனர். பொதுமக்களால் நடப்பதை யூகிக்க முடியாத நிலையில் மருதையன் வீட்டுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர் இருவரும். ஆம், மருதையனை எப்படி கொன்றோம் என நடித்து காட்ட அழைக்கப்பட்டிருந்தனர் இருவரும். என்ன பண்ண சொல்லுப்பா, திரும்ப பேசி சொல்லு. என்ன பண்ணி இங்க நடந்த மட்டும் அப்படியே சொல்லு பாப்பா. என்கிட்ட பேச முடியாது. என்ன சொல்லு. நீ பண்ண போடுற நல்லா தேடு குடிக்கிட்டாரு. சரி எப்படி போட்டேன், எங்க போட்டேன், எப்படி நல்லா போடுற சொல்றேன். மூஞ்சில போட்டேன். ரைட் போடு, கரெக்டா போடுப்பா. போட்டு என்ன பண்ண மருதையனை கை கால்களை கட்டி போட்டு எப்படி கொலை செய்தோம் என இருவரும் நடித்து காட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளிகள் இருவர், கணேஷ்குமார் and முருகன், அந்த இவர்களை நேற்று கைது செய்து இன்று அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின்படி அவர்களிடமிருந்து மருதையன், இறந்து போன மருதையன் அவர் கையில் இருந்த மோதிரத்தையும் அவர்கள் எடுத்து சென்ற பணத்தையும் இன்று கைப்பற்றியுள்ளோம். திருப்பூர் காவல்துறையின் சாதனைகளில் இவர்களின் கைது நடவடிக்கை மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் சம்பவ இடத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விட்டுச் சென்ற தடயங்கள் அவர்களை அடையாளம் காண போதுமானதாக இல்லை. இதே தெருவில் ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதில் இருந்து படங்களை பிரிண்ட் செய்த போதும் கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லை.
இருந்தபோதும் திருப்பூர் போலீசாரின் 6 மாத கடும் உழைப்பிற்கு பலன் கிடைத்துவிட்டது. இந்த வெஹிக்கிளுடைய நம்பர் இதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணோம். நம்ம சில அந்த உள்ள இருக்கிற ஹீரோன்ற நம்பர் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. மற்ற எல்லா நம்பர்ஸுமே அதுல வந்து டெலி பண்ண முடியல. பட் இப்ப பாக்குறது கரெக்டான வீகா வெஹிக்கிளும் அது சொல்ல அந்த டூலரும் அந்த இருவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாயிட்டது. ஏனென்றால் இந்த இருவருமே இந்த பகுதிக்கு புதியவர்கள். ஒருவர் கணேஷ்குமார், மதுரை மாவட்டம் எருமார்பட்டியை சேர்ந்தவர். முருகன் வீராணம்பதியான தென்காசி தாலுகாவை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த இருவரும் இந்த கொலை செய்து முடித்தவுடன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டும் மோதிரத்தை எடுத்துக்கொண்டும் வெளியூருக்கு சென்று விட்டார்கள். சம்பவம் எப்படி நடந்தது என்பதை குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் நடித்தே காட்டிவிட்டனர். ஆனால் மருதையன் கொலை செய்யப்பட வேண்டிய தேவை என்ன? ஜெனரலா இவங்க பாலியல் தொடர்பான குற்றங்களை செய்தவர்கள். கணேஷ்குமாருக்கு 2012-2013 திருப்பூர் ஏடலிபிஎஸ்ல கேஸ் இருக்குது. இதுக்கான வழக்கு இருக்குது. முருகனுக்கு வத்தலக்குண்டுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவருக்கு மேல ஒரு கேஸும், கீழவேடியில கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் தொடர்பான ஒரு கேஸ் இருக்கு. கேஸ் எல்லாம் போட்ட உடனே அவங்களுக்கு பணம் இல்லை. அப்ப இந்த வீடுகளை வந்து பாக்குறாங்க. இவர் உள்ள போயிட்டு அவங்க பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டு மருதையன் போயிடுறாரு. வீட்டில் ஆள் இல்லை என திருட வந்த இவர்களிடம் திடீரென வந்து உயிரை பறிகொடுத்துள்ளார் மருதையன். ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. அப்ப எதிர்த்தரப்பு புகார் கொடுத்தவரை மிரட்டுறாங்க, இல்ல தாக்குதல் நடத்துறாங்க, அந்த வழக்குல இருந்து வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி. அப்ப தாக்குதல் நடத்தினவர் மீது சட்டப்படி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், இல்ல என்ன மாதிரியான சட்டப்பிரிவுகள் கீழ் அவர் மேல் பதிவு செய்யலாம்? சமீப காலமா பெரிய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் சரி, அதே போல வரதட்சணை கொடுமை வழக்குகள் எல்லாம் சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க, அடித்து துன்புறுத்தப்படுறாங்க, இல்ல பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வருகிறது. ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கீழமை நீதிமன்றத்துல ஒரு பெண் வரதட்சணை கொடுமையின் காரணமாக இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போன ஒரு விஷயம் அந்த பெண்ணுடைய அப்பாவால புகாராக கொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த இறந்து போன பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க அந்த குற்றச்செயலுக்கு தன்னுடைய மருமகனோ அவங்க சார்ந்த குடும்பத்தாரோ காரணம் இல்லைன்னு சாட்சியம் அளிக்கிறாங்க. அந்த அடிப்படையில கீழமை நீதிமன்றம் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களை விடுவிச்சிருது. ஆனால் அரசு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உயர்நீதிமன்றம் மிக கண்டிச்சு இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் காரணம் சொல்லி 6 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த தண்டனைக்கு உள்ளான நபர் மேல்முறையீடு போறாரு. அப்போ உச்சநீதிமன்றம் கண்டிச்சு, அதாவது ஒரு நீதிபதி, ஒரு வழக்கை விசாரிக்கிற நீதிபதி ஒரு டேப் ரெக்கார்டர் போல இருக்கக்கூடாது, என்ன சாட்சிகள் சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு பதிவு செய்யக்கூடாது, அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை அவர் அதை வெளிப்படுத்தணும். அதன் காரணமாகத்தான் சாட்சிகள் வாயிலாக நீதி பரிபாலனை செய்யப்படும், மக்களுக்கு நீதியின் பேர்ல சட்டத்தின் பேர்ல நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அவங்க சொல்லும்போது அந்த தீர்ப்புல 165 எவிடன்ஸ் ஆக்ட் அடிப்படையில ஒரு நீதிபதி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியிட்டையோ இல்ல வேற ஒரு நபர்த்தையோ அவர் என்ன விதமான கேள்வியில இருந்தாலும் சரி, வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பு இல்லாத எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு உருவிலையும் ஒரு கேள்வி கேட்டு பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யக்கூடிய விஷயம் அந்த சட்டத்தை நிலைநாட்டும் வகையில இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கணும். அவங்க வழக்கு பதிவு செய்யும் போது காட்டும் ஆர்வத்தை விட அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது சரியான பாதுகாப்பு சாட்சிக்கு கொடுத்தா மட்டும்தான் அங்கே நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல சாட்சிகளை பாதுகாக்கும் முறையில சட்டம் இருக்கிறது. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் இல்லாத காரணத்தினாலதான் சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை சாட்சிகள் மிரட்டப்பட்டா அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவங்க மிரட்டப்படுவதற்கு 506(1) அது காயம் ஏற்படுகிறது 324, 326 அந்த அடிப்படையில் என்ன சட்டப்பிரிவுகளோ எப்படி பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அது தொடர்பாக தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.